சொல்லுங்க. அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த காலை தியான வழிபாட்டிலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நோக்கத்தோடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு, பொருத்துணையோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்தில் நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நிறைவு நாள், 40வது நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 40 நாட்கள் உபவாசத்தை நிறைவு செய்து அந்த உபவாசத்தின் வலிமையை சிலுவையில் அவர் நிகழ்த்தி காட்டினார். நாமும் இந்த தவக்காலத்தின் நிறைவு பகுதியில் வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் உயிர் விடுதலும் உயிர் தெழுதலும் என்கின்ற செம்பொருளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 14ஆம் அத்தியாயம் 13-14 வாக்கியங்களின் அடிப்படையில் நாம் இந்த தலைப்பை சிந்திக்கலாம். உயிர் விடுதலும் உயிர் தெழுதலும். கிறிஸ்தவ மார்க்கத்தின் மையம் சிலுவை பாடும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஆகும். உயிர்த்தெழுதல் என்பது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெற்றது. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த ரோம பேரரசு இயேசுவினுடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். உயிர்த்தெழுதல் தான் இல்லை, இயேசு இன்றும் ஆட்சி செய்கிறார், அவரே அதிகாரம் உடையவர் என்பதை இந்த உலகுக்கு அது எடுத்து காட்டியது. ஆக உயிர்த்தெழுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக கிறித்துவத்தில் காணப்படுகிறது. உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னால் நிச்சயமாகவே பாடும் மரணமும் உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பல நேரங்களில் நமக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. ஆனால் இயேசுவை போல் இந்த உலகில் பாடு அனுபவிக்கவும் உயிர் விடவும் நமக்கு மனம் இல்லாமல் போய்விடுகிறது. பாடு மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. உயிர்த்தெழுதல் மட்டும் வேண்டும் என்றால் உயிர்த்தெழுதல் ஒருபோதும் நடைபெறாது. இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்கு பிற்பாடுதான் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். உயிர்த்தெழுதல் பெற அனுமதி சீட்டு பாடு மரணம் என்றால் அது மிகையாகாது. இப்போ விமான தளத்திற்கு நாம் செல்ல வேண்டும், ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான சீட்டு நமது கையில் இருந்தால்தான் அந்த வளாகத்திற்குள்ளாக நம்மால் உள்ளே செல்ல முடியும். அதுபோல உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நாம் பெற வேண்டுமேயானால் அதற்கான சீட்டு பாடும் மரணமும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த பாடும் மரணமும் நமக்கு நாமே தேடிக்கொள்வது அல்ல. நான் மீட்படைய, நான் உயிர்த்தெழ, நான் எனக்காக பாடுபடுவேன், மரிப்பேன் என்பது அல்ல. இயேசு சிலுவை நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்ன? சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாடுகளையும் மரணத்தையும் அடைந்தார் என்பது தனக்காக அல்ல, அது பிறருக்காக என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்படியானால் உயிர்த்தெழுதல் அனுபவம் என்பது பாடு மரணத்தை உள்ளடக்கியது. அதிலும் குறிப்பாக தனக்கான சுயநலத்திற்கான பாடு மரணம் அல்ல, பிறர் நலனுக்கான பாடு மரணம், பொது நலனுக்கான பாடு மரணம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது.
இந்த தலைப்பின் கீழ் 3 குறிப்புகளை நாம் சிந்திக்கலாம். பாடுபட்டால் உயிர்த்தெழலாம். பிலிப்பியர் 1ஆம் அத்தியாயத்தில் 29-30 வாக்கியத்தில் நாம் இந்த கருத்தை சிந்திக்கலாம். இயேசு தனக்காக பாடுபடவில்லை, அவர் பிறருக்காக பாடுபடும்படி இந்த உலகில் வந்தார். பிறர் மீட்பு பெறுவதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். பிறருக்காக பிறரின் விடுதலைக்காக சிலுவையை சுமந்து அவர் பாடுபட்டார். திருமுழுக்கு யோவான் மிக அழகாக சொல்லுவார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் இறை ஆட்டுக்குட்டி. ஆக இயேசு கிறிஸ்து அனுபவித்தார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது தனக்கான விடுதலைக்காக அல்ல, அது பிறருக்கான விடுதலை. ஆகையால் பிறருக்கான விடுதலையில் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, பிறருக்கான விடுதலையில் யாரெல்லாம் தன் உயிரை துறக்கவும் துணிகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளுவார்கள். மனித வாழ்வின் விடுதலைக்காக நாம் பாடுபடும் போது நாம் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறுகிறோம். எப்படி? கிறிஸ்து தனக்காக பாடு அனுபவிக்கவில்லை, மாறாக அவர் பிறருக்காக பாடுகளை அனுபவித்தார். நாமும் நமக்காக பாடு அனுபவிக்காமல் பிறருக்காக பாடு அனுபவிக்கிற போது கிறிஸ்துவின் பாடுகளோடு நாம் இணைகிறோம். அந்த பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் உயிர்த்தெழச் செய்யும் என்கின்ற நம்பிக்கையினால் நாம் உயிர் பெறுவோம். பாடுபட்டால் நாம் உயிர்த்தெழ முடியும். யாரெல்லாம் கிறிஸ்துவின் பாடுகளில் மரணத்தில் பங்கு பெறுவாரோ அவர் எல்லோரும் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவார். ஆகையால் தான் பவுலடிகளார் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவார்கள், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுவார்கள். என் கிறிஸ்டோ என்று அந்த பதம் அமைந்திருக்கும். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் பாடு அனுபவித்தல் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி பிறருக்காக பாடு மரணம் அனுபவித்தாரோ அதுபோல் யாரெல்லாம் பிறருடைய நலனுக்காக, பொது நலனுக்காக பாடும் துன்பமும் மரணத்தையும் வருவித்துக் கொள்ளுகிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இயேசுவை போல் உயிர்த்தெழுவார்கள். பாடுபட்டால், பிறருக்காக பாடுபட்டால் நாம் உயிர்த்தெழலாம். இரண்டாவதாக, உயிர் ஈந்தால் உயிர் பெறலாம். கொலோசையர் 3:1-2-3 வசனங்களின் அடிப்படையில் இந்த குறிப்பை நாம் சிந்திக்கலாம். இயேசு பிறக்கின்ற போதே பிறருடைய வாழ்வுக்காக அவர் இறப்பார் என்பது மரியன்னைக்கு தெரியும். எவ்வளவு ஒரு கொடூரம் பாருங்கள்! எல்லா குழந்தைகளும் வாழ்வதற்காக இந்த உலகில் பிறப்பார்கள். ஆனால் மரியன்னை பெற்ற குழந்தை மட்டும் பிறக்கின்ற போதே இவர் பிறருடைய வாழ்வுக்காக மரிப்பார் என்கின்ற செய்தியை பெற்றுக்கொள்ளுகிறார். 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்வதற்காக ஆலயத்திற்கு கொண்டு போகிறார் மரியன்னை. அங்கே சிமியோன் அவரை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவி போகும் என்று சொல்லுகிறார். இயேசு பிறர் வாழ்வு பெற தன் உயிர் ஈந்தார், நீதிக்காக தன் உயிரை ஈந்தார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பிறருடைய வாழ்வில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை ஈந்தார், உயிரை கொடுத்தார். பிறருக்கான பதிலியாக இயேசு சிலுவையில் தொங்கினார், பதிலியாக தொங்கினார். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நீங்களும் நானும் சாக வேண்டும். ஆனால் இயேசு சிலுவையில் நம் அனைவருக்காகவும் பதிலியாக அவர் மரணத்தை ஈந்தார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார், தன் உயிரை ஈந்தார். யாரெல்லாம் இப்படி இயேசு செய்த செயலை செய்து தன் உயிரை கொடுக்கிறார்களோ, பிறருடைய வாழ்வுக்காக என் உயிரை நான் கொடுக்கிறேன் என்று முன் வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இயேசுவின் மரணத்தில் பங்கு பெறுகிறார்கள்.
இயேசுவின் மரணத்தில் அவர்கள் பங்கு பெறுகிறபடியால் அவர்கள் இயேசுவோடு உயிர்த்தெழும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். பிறர் வாழ ஒருவர் மரிப்பாரேயானால் அவரை சாவு கூட பிடித்து வைக்க முடியாது. இயேசுவினுடைய கல்லறை நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மை அதுதான். இயேசு கிறிஸ்து பிறருக்காக வாழ்ந்தார், பிறருக்காக மரித்தார், பிறர் வாழ்வு பெற அவர் உயிர்த்தார் என்றும் நாம் சொல்லலாம். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, பிறர் வாழ்வு பெறுவதற்காக நான் என் உயிரை மாய்க்க வேண்டுமா என்கின்ற கேள்வி நமக்குள்ளாக எழுந்து நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்காமல் போய்விடுகிறோம். ஆனால் உயிர்த்தெழுதல் நமக்கு புதிய நம்பிக்கையை தருகிறது. அது என்ன? பிறர் வாழ நாம் உயிர் ஈவோமையானால் நாம் நிச்சயமாக அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளுவோம். இயேசு மிக அழகாக சொல்லுவார், தன் உயிரை காக்க விரும்புகிறவர் அதனை இழந்து போவார், தன் உயிரை இழக்க ஆயத்தமாக இருக்கிறவர் அதனை பெற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லுவார். அதனுடைய பொருள் என்ன? பிறருக்காக யாரெல்லாம் தன் உயிரை இழக்க துணிகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இயேசுவை போல் உயிர் தெழுவார்கள் என்பதுதான் அது விளக்குகின்ற உண்மையாகும். நம்முடைய மிஷனரிமார்கள் இந்த வசனத்தின் நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் எல்லாவற்றையும் துறந்து நம்முடைய நாடுகளுக்கு வந்து நம்மையெல்லாம் ஊக்குவித்து கல்வி கற்றுத்தந்து மருத்துவ சேவைகள் நமக்கு செய்து தன்னுடைய உயிரையும் அவர்கள் நம் நாட்டில் இழந்து போனார்கள். கால்டுவெல் போன்ற பிஷப் மிஷனரிகள் எல்லாம் நமது நாட்டிலேயே மரித்து போனார்கள். என்னை என்னுடைய நாட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டாம், நான் இந்த நாட்டில் இருக்கிற மக்களோடவே வாழ்ந்தேன், நான் இங்கேயே இறக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வையும் அவர்கள் ஈந்தார்கள். யாரெல்லாம் பிறருடைய வாழ்வுக்காக தன் உயிரை இழக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உயிர் தெழுவார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வில்லியம் கேரி, ஐடா ஸ்கேடர், எமி கார்மைக்கல், ஸ்டான் சுவாமி ஐயா அவர்கள், இப்படி இவர்கள் எல்லோரும் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே நாமும் பிறருடைய வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பாவத்திற்கு செத்து நீதிக்காக உயிர் தெழுதல். பாவத்திற்காக செத்தால் நீதிக்காக நாம் உயிர் தெழலாம். எபேசியர் 4:22, 23, 24 கொலோசியர் 3 5 வாக்கியம் இவற்றின் அடிப்படைகளில் இந்த கருத்தை நாம் சிந்திக்கலாம். கிறிஸ்து இயேசு சிலுவையில் பாடு அனுபவித்தார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார். உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை கொள்ளும் நம் பாவத்திற்காக செத்து அவர் நீதிக்காக பிழைத்திருக்கிறார். யூத பாரம்பரியத்தில் பாவம் செய்த ஒருவர் ஒரு ஆட்டுக்கிடாயை கொண்டு வருவார், அதனுடைய தலையின் மீது தன் கைகளை வைப்பார். பின்பு இவர் சாக வேண்டிய இடத்தில், பாவத்திற்காக இவர் சாக வேண்டிய இடத்தில் அந்த ஆட்டுக்குட்டி பலியாகும். இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் இறை ஆட்டுக்குட்டியாக நம் அனைவருக்காகவும் சிலுவையில் அவர் பலியானார். பாவத்திற்கு அவர் செத்ததால் நீதிக்காக அவர் பிழைக்கிறார். 3ஆம் நாள் உயிர் பெற்று எழுந்தார். அப்படியானால் யாரெல்லாம் இந்த உலகில் பாவத்திற்கு செத்து நீதிக்காக பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, பிறருடைய நீதிக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மரிப்பார்கள். ஆனால் மரித்தாலும் கடவுள் அவர்களை உயிரோடு கூட எழுப்புவார் என்பதற்கு இயேசு கிறிஸ்து முதற் பலனாக இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் முதற் பலன் அவரே என்று நாம் பார்க்கிறோமே. பிறருடைய வாழ்வுக்காக பிறருடைய பாவத்தை ஏற்று அவர் நல்வாழ்வு பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, பிறருடைய வாழ்வில் நீதி கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பாடு மரணம் அனுபவிக்கின்றவர்களை
கடவுள் அவர்களுடைய நீதிக்காக அவர்களை உயிர்த்தெழச் செய்வார். முதலில் நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பிறருடைய வாழ்வில் பாவத்தை போக்கி அவர்களுடைய வாழ்வில் நன்மை பயக்க முடியும். நாம் உயிர்த்தெழும் அனுபவத்தை பெற்ற பின் பிறரும் உயிர்த்தெழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் சேவை செய்ய வேண்டும். உயிர்த்தெழுதல் நமக்கு அதைத்தான் எடுத்து காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்து விட்டவுடன் தன்னுடைய சீடர்களை போய் சந்திக்கிறார். அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, நீங்களும் பாடு மரணம் அனுபவியுங்கள், அப்போது என்னை போல் நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு, நான் உங்களுக்கு கற்றுத்தந்த எல்லாவற்றையும் நீங்களும் பிறருக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் பிறருடைய பாவத்தை போக்குங்கள், மன்னியுங்கள், பிறருடைய நீதிக்காக பாடுபடுங்கள், துன்பம் அனுபவியுங்கள். அதேபோல் எல்லோருடைய மீட்புக்காகவும் பாடுபடவும் துன்புறவும் அவர்களை ஒன்று சேருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த தவக்காலத்திலே நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்காக பிழைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதே போல உலகில் வாழும் எல்லா மக்களும் பாவத்திற்கு செத்து நீதிக்காக பிழைக்க வேண்டும் என்பதற்காக நாம் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் ஒரு ஆன்மீக விடுதலையாகும். உயிர்த்தெழுதல் ஒரு சமூக விடுதலையாகும். இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் பாடுபட்டு உயிர் துறக்கவில்லை. இந்த உலகம், இந்த சமூகம் மாற்றுருவாக்கம் பெற வேண்டும், நீதி பெற்றுக்கொள்ள வேண்டும், சமத்துவம் மலர வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு உயிர் துறந்தார், உயிர் தெழுந்தார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இன்று கிறித்துவம் தனி மனித விடுதலையை மட்டுமே மையப்படுத்தி அத்தோடு நின்று விடுகிறது. ஆனால் திருமறை நமக்கு அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளை காட்டவில்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் என்று சொன்னால் அது 6 லட்சம் மக்கள் கூட்டத்தை கொண்டது. அதனுடைய பொருள் என்ன? ஒரு சமூகம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகுகிறது. அதுவே நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவும் தான் வாழ்ந்த காலத்தில் உடல்நல குறைவுபட்டோர், பாவிகள் என்று கருதப்பட்டோர் எல்லோரையும் அவர் விடுதலைக்கு நேராக வழி நடத்தினார். ஒரு சமூகத்தை விடுதலைக்கு நேராக வழி நடத்தினார். சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் களைந்தார். சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும், அதுவே இறையரசு என்று முழங்கினார். அதற்காக அவர் பாடுபட்டார், சிலுவையில் மரித்தார், உயிர் தெழுந்து இப்போது கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் என்பது தனி மனித அனுபவத்தோடு நின்று விடாமல் அது ஒரு சமூக அனுபவமாக மாறுகின்ற போதுதான் இந்த உயிர்த்தெழுதல் முழுமை பெறும். உயிர் ஈந்தால் உயிர் தெழலாம். இந்த சிந்தனையோடு விடுதலையை, உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடுவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.